ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நான் பொதுவாக யாருக்கும் சத்திய வாக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் முதல்ல உனக்காக நான் என் மேலேயே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த முருகன் என் மீது ஆணை, இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல செய்திகளை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நம்புனினா உனக்கு நல்லது நடக்கும். நம்பாமல் கஷ்டப்பட்டினா அப்புறம் என்கிட்ட வந்து அதை செய்யலை இதை செய்யலைன்னு கேட்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா நான் என்னதான் உனக்கு நல் வார்த்தைகளை சொன்னாலும் நீ எந்த அளவுக்கு அதை நம்புறியோ அந்த அளவுக்கு தான் அது உன் வாழ்க்கையை மாற்றும், உனக்கான நல்லதை நடத்தும். இந்த அப்பன் முருகனை நம்பி வாழ்க்கையில் தோற்று போனவங்க கெட்டு போனவங்கன்னு யாருமே இல்லை. இதோ உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் கொடுக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் தான் நான் வந்திருக்கேன். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்திருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை எழுப்பி உனக்கான உயர்வை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கென விதிக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேருவதை இங்கே யாராலும் தடுக்க முடியாது. உன்னை படைச்ச இந்த அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். இப்போது சோர்ந்து கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை கொடுக்காம முன்னேற்றத்தை கொடுக்க தானே வந்திருக்கேன். இன்று இரவு முடியும் போது உன் சோகமும் முடிஞ்சு போயிடும். உன் கவலைகள் எல்லாம் காணாமல் போய் நாளை காலை உனக்கான நல்ல பொழுதாக மாறும் என் செல்லமே. நம்பிக்கையோடு என்னை நம்பி வாழும் உனக்கு எந்த விதத்திலும் நான் தோல்வியை கொடுத்துட மாட்டேன்றதை நம்பு. உனக்காக நீ வாழலை, உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் குடும்பம்னு உனக்காக உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். உனக்கான எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாமே செல்லமே. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு நீ தைரியசாலியாக தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் வருத்தப்படணும்? கண்டிப்பாக உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். இனிமே உனக்கு இருக்கிற பிரச்சனை தடை தடங்கள் என அனைத்தும் சரியாகி உன் வீடு சகல செல்வத்தோடும் சந்தோஷத்தோடும் நிரம்பி வழியும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வீடு வாங்கணுன்ற உன் கனவையும் நனவாக்கி உனக்கான பேரதிசயத்தையும் இந்த அப்பன் முருகன் நடத்தி கொடுக்க போகிறேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ நினச்சி பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை தான் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ சாதாரண பிள்ளை அல்ல, இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை. என்னை வந்து சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துறேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதையெல்லாம் மறந்துடு. உனக்காக புது வழியை காட்ட நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு வாழ தயாராகு. உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன் செவிகுளிர வந்து சேரும். நீ கேட்ட வேலையையும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருந்து வெற்றியை உன் கைகளை ஒப்படைச்சிட்றேன். உன்னை தூக்கி விட நான் இருக்கும்போது, உன்னை உயர்த்தி பிடிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாம். என்னையே கதின்னு நம்பி வந்திருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. இப்போதைக்கு வேணும்னா சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உன் கைகள் தான் ஓங்கி நிற்கும் என் செல்லமே. பணம் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு இனிமேலும் புலம்பிக்கிட்டு இருக்காம எல்லாமே எனக்கு வந்து சேரும், எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும் கிடைக்கும்னு நேர்மறையாக பேச கற்றுக்கும். கூடிய சீக்கிரம் உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் உன் வருமானத்தை உயர்த்த போகிறேன். அதை பயன்படுத்தி சேமிப்பை செய்து உனக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மரியாதையோட மதிப்போட சிறப்பாக வாழ தயாராய்க்கோ தங்கமே. எந்த சூழ்நிலையிலையும் இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேங்கிறது எப்போதும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். கோடியில் புரளக்கூடிய
கோடி கோடியாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராஜ யோகத்தை நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு செஞ்சீனா கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என் செல்லமே. உன் கனவுல வந்து காட்சி கொடுத்து உனக்கான அற்புதங்களையும் நடத்தி கொடுக்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட மனசார கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். சில நேரங்களில் அப்பா முருகா நீ என்னை கண் திறந்து பார்க்க மாட்டியான்னு மனசுக்குள்ளேயே உருகி என்னையே நினச்சிக்கிட்டு நீ கண்ணீரோடு பிரார்த்தனை செய்வது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உனக்கு வரும் கண்ணீர் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. பிரார்த்தனை செய்யும் போது நீ சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு, விலை மதிப்பற்ற அந்த துளிகளுக்கு நான் கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை கொடுத்தே தீருவேன். நீ முருகனின் பிள்ளை, நீ முருக பக்தையாக இருக்கும்போது எதுக்காகவும் கலங்க வேண்டாமே செல்லமே. எதை நினச்சும் கலங்காம தைரியமா இரு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலன் தாமதமாக ஆகலாமே தவிர தள்ளி போயிடாது. கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு நடக்க வேண்டியதையும் நல்லபடியாக என் பன்னிரு கரங்களால் அள்ளி கொடுப்பேன். தக்க சமயத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு தைரியமாக செய். உன் வாழ்க்கை இப்போதைக்கு வேணும்னா போராட்டத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த போராட்டம் நிரந்தரம் இல்லை. கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படியும் நான் செஞ்சிடறேன். உனக்கான அழகான காலம் வரப்போகுது. நீ நினச்சதை விட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது அகிலத்தையே ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோட நீரு. யாராவது ஒருத்தர் வந்து உன்கிட்ட அதையும் இதையும் சொல்லி பயமுறுத்தலாம். உன் எதிர்காலம் மிக மோசமானதாக போயிடும், நீ கஷ்டப்பட வேண்டியதாயிடும்னு என்ன சொன்னாலும், உன்னை பற்றி பயமுறுத்துவது போல நடந்துக்கிட்டாலும் நீ அதையெல்லாம் யோசிக்க வேணாம். என் துணை உனக்கு இருக்கும்போது எதுவுமே தவறாக நடக்க நான் விட்டுடுவேனா? என்ன நடந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன். எப்படியும் நீ ஜெயிக்க தான் போகிற. உன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ, என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை மட்டும் சரியாக செஞ்சினா போதும். அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பேச்சை கேட்டு அடுத்தவங்க கட்டாயத்தின் பேரில் நீ எதையும் செய்ய வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு நேசித்து கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் முடித்து தரப்போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நீ கேட்குற விஷயமெல்லாம் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. என்னையே நம்பி இருக்கும் உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் கைவிட போகிறதில்ல. நீ சிந்தின கண்ணீருக்கெல்லாம் பலன் கொடுத்து உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும்படி செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை கேள்விக்குறி போல இருக்குதே, என்ன நடக்கும்னு ஒன்றும் புரியலையேன்னு நீ வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க தான் போகுது. உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்களும், உன்னை தப்பாக பேசுகிறவங்களும், உன் கூட போட்டி போட்டவங்களும், உன்னை பொறாமையோடு பார்த்தவர்களும், சூழ்ச்சி செய்தவர்களும் கூட வியந்து போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். அமைதியாக அத்தனையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக காத்திருந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கும் இந்த அப்பன் முருகனை நீ ஒருபோதும் மறந்துடாத. உன் எதிர்காலத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கோபப்பட்டு நிதானத்தை இழந்துடாதே. நிதானத்தோடு நீ கவனமாக பொறுமையாக இல்லாட்டி நீ அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை பெருசு பண்ணி பிரச்சனையாக மாற்றி எல்லா விதத்திலும் நீ தான் தப்பான ஆள்கிற மாதிரி இந்த உலகத்தில் சில பேர் மாற்றிடுவாங்க என் செல்லமே. உன் பக்கம்தான் உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாம் இருக்கும். ஆனால் நீ அதுக்காக கோபப்பட்டு பேசுனீனா அந்த கோபத்தையே ஒரு அநியாயமாக மாற்றி நீ பேசின வார்த்தைகளையே பிரச்சனையாக்கி
உன் வாழ்க்கையில் உன்னை பின்னுக்கு தள்ளிடுவாங்க. நீ அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், நிதானம் இழந்து கோபப்பட்டு கத்துற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாது. நிதானமாக பொறுமையாக நீ இருக்கும்போது அதுவே உனக்கான ஆயுதமாக மாறி உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கும். சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கஷ்டப்படும் உனக்கு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி தரேன். உன் துன்பத்தை தாண்டி துயரத்தை தாண்டி உன் வாழ்க்கையை வலிமையாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்லமே. இதுவரைக்கும் உனக்கு நடக்காமல் தள்ளிப்போன விஷயங்களையும் தாமதமான விஷயங்களையும் கூட கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துறேன். இந்த நொடி முதல் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு நான் உன் கூடவே இருந்து நல்லபடியாக முடித்து கொடுத்துட்றேன். இருள் நீண்டதாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் விடியலாக வந்து சேரத்தானே போகுது. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நானே உன் கூட இருந்து உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுக்குறேன். இப்போதைக்கு தற்காலிகமாக உன் வாழ்க்கை கஷ்டத்தில் இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் என் நிலையான அருள் உனக்கு கிடச்சி உன் வாழ்க்கை மாறப்போகுது. எத்தனை முறை நீ உடைந்தாலும் அத்தனை முறையும் நான் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன். நீயும் வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராயிக்கோ என் செல்லமே. நீ அழுததால் நீ பலவீனமான ஆள்னு கிடையாது. அழுதாலும் நீ பலத்தோட அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு போய்கிட்டே தான் இருக்கிற. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிலையான வெற்றியையும் நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நடக்கிறத யோசிச்சு கவலைப்படாத. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பினா நான் அதை நல்லபடியாகவே உன் கூட இருந்து உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன்.